சென்னை நந்தனம் OMC மைதானத்தில் மாலை நடைபெறவுள்ள பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஏராளமான தொண்டர்கள் சாறை சாறையாக வருகை தந்த வண்ணம் உள்ளனர். அதன் நேரடி காட்சிகளோடு நமது செய்தியாளர் லதா இணைகிறார். வணக்கம் லதா, அங்கு நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பாஜக சார்பில் என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? விவரம். ஜெயஸ்ரீ, வணக்கம். சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் இன்று மாலை பாஜக பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்ற இருக்கிறார். மேலும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்னை மட்டுமல்லாது பல்வேறு இடங்களிலிருந்தும் ஏராளமான பொதுமக்களும் பாஜக தொண்டர்களும் சாறை சாறையாக இந்த OMCA மைதானத்திற்கு வருகை தந்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இன்று மாலை சுமார் 5:30 மணியளவில் இந்த பொதுக்கூட்டமானது தொடங்க இருக்கிறது. இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று சிறப்புரையாற்ற இருக்கிறார். மேலும் கூட்டணி கட்சி தலைவர்களும் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள். அதேபோல பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகள், அதேபோல முக்கிய நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை பலரும் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள். அதற்கேற்ற வகையில் இங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது ஒரு புறம் தீவிரமாக இருந்தாலும் கூட பொதுமக்கள் தொடர்ந்து சாறை சாறையாக வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். வருகை தரக்கூடிய பொதுமக்கள் ஒவ்வொருவராக அனைவருமே முறையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக அவர்களிடம் ஏதேனும் உடைமைகள், குறிப்பாக தண்ணீர் பாட்டில், பை உள்ளிட்ட எந்தவித உடைமைகளுக்கும் உள்ளே எடுத்து செல்வதற்கு அனுமதி கிடையாது. செல்போனுக்கு மட்டும் அனுமதி உண்டு. அது கூட முறையான சோதனைக்கு பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இப்படி வரக்கூடிய ஒவ்வொருவரும் முறையான சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இன்று நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கேற்ற வகையில் இங்கே பல்வேறு இடங்களிலும் அதற்கேற்ற வகையில் ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கிறது. இன்று மாலை நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்கக்கூடிய விதமாக உரையாற்ற இருக்கிறார். மேலும் பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்க இருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் இந்த பகுதிக்கு வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.